பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சந்நிதியில அவரை முகமுகமாய் காணக்கூடிய மாபெரும் பேற்றினை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கினோம். அப்படியே பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்த தருணம். எங்கு பார்த்தாலும் ஒரே விழாக்கோளும். அந்தோனியாருடைய விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், அருள் கொடைகளை பாவித்து நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவீடி போல காத்து இதோ இந்த நாள் வரை நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் தக்க விதத்திலே பராமரித்து பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற அன்புருவாகிய ஆண்டவருடைய சந்நிதியில நாம் அனைவருமாக இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒரு விசையாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எத்துணை எத்துணை நன்மைகள், எத்துணை எத்துணை ஆசீர்வாதங்கள். வசனம் அழகாய் சொல்கிறது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நம்புவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படியாக ஒரு குறைவின்றி நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாகிய ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து போற்றி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அவருடைய தெய்வீக திருப்பிரசனத்துக்குள் கடந்து செய்யாய். ஆண்டவர் இதோ இந்த இடத்துல உண்மையாய் உயிருள்ள தெய்வமாய் நம்ம ஒவ்வொரு மத்தியில் எழுந்தொழி வந்திருக்கிறோம். நம்புவோம். நம்புவர்கள் வாழ்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறார். நம்புவர்கள் நலமடைந்தார்கள் வசனம் சொல். இடத்துல ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோம். நன்றி சொல்லும். ஒப்பு கொடுங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. அவருடைய பாதத்தில் தஞ்சம் புகுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாழ்க. அனைவரும் அமருவோம். இன்னைக்கு நற்செய்தியில 2 விலங்குகளை பற்றி இயேசு சொன்னார். முதல் விலங்கு என்ன? நாய். எல்லாருக்கும் பிடிச்சதுங்க, பெட் டாக் அப்படின்றான். இன்னொன்று பன்னி. நீங்கள் யாராவது பன்னி சொல்லி பாருங்க, முடிஞ்சு. ரெண்டுமே தப்பான வார்த்தை. யாரையா பார்த்து போடா நாயே, நாயப்பா அப்படின்னு வச்சுங்க, முடிஞ்சும் கதை. என்னாச்சு வச்சு செய்வாங்கள்ல. யாரை பார்த்து பன்னி பயல அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே 2 விஷயம் சொல்றாரு. நாய்கள், பன்றிகள். திட்டாரா? என்ன சொன்னாரு? எதை நாய்க்கு முன்னாடி போடவனா சொன்னாரு? புரியல. அது வசனத்தில் யாரும் நச்செய்தி ஒழுங்கா கேட்கறதே இல்லை. பன்னி முன்னாடி என்ன போட சொன்னாரு? நாய் முன்னாடி புரியல. என் காதல விழிய தூய்மையானதை. அப்படி காலையில் யோசித்து கொண்டே இருந்தேன். இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். பிரபஞ்சம். அதான் இன்னைக்கு புதுசாக ஒரு வார்த்தை. உலகம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னிலேருந்து பிரபஞ்சம் இதான் புதுசாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நன்மையால் நிறைந்தது. நான் பல முறை சொல்றேன், இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்களால. கடவுள் அனைத்தையும் படைத்த பிற்பாடு வசனம் மிக அழகாய் சொல்கிற, அனைத்தையும் என்ன டேஷ் கண்டார், நல்லது என கண்டார். நல்லது என கண்டார். அவன் எங்க கெட்டது உள்ள வருது அப்படி ஒரு சிந்தையை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். இந்த நாய்கள், பன்றிகள், தூய்மையானது, முத்து இப்படிலாம் ஏன் போடக்கூடாது? நாய்க்கு தெரியாது. முத்தை போய் பண்ணிட்டு போனால் அதுதான் தெரியும். பண்ணி டேஷ் தான் சாப்பிடும். பண்ணி டேஷத்தில் உட்காந்து பண்ணும். என்ன அது? சேற்றில் தான் உட்காந்து. தெரியல. நீங்கள் என்ன தான் குளிப்பாட்டு வச்சாலும் நாய் குலைக்கும். 40 வயசு ஆகிட்டாலே பல பேர் நம்ம இன்னைக்கு குலைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
பொதுவா சொல்லுமா. முதிர்ச்சி உள்ளவர்கள், முதிர்ச்சி அற்றவர்கள். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த உலகம் நல்லதுதான். கடவுள் அனைத்தையும் படைக்கிறார், படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். இன்னைக்கு காலையில் அப்படி யோசிக்கும் போது தொடக்க நூல்ல ரொம்ப அழகான வச்சு, உள்ள போக வேண்டாம், பட் எல்லாம் சொல்றேன். ஆபிரகாம், லோத்து. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொத்து தகராறு. இவன் இந்த முன்னாடி இப்படி வச்சுட்டான், இவன் பின்னாடி போட்டான். அவன் வயல் பாருங்க, நல்லா வளையிற வயல் எடுத்துக்கிட்டான், எனக்கு வளையவே இல்லை, விளையவே இல்லை, அந்த வயலை குத்துட்டான். அப்படி என்று இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. வரப்பு பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேஸ் போடுறாங்க, ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை இல்லை. சொத்து தகராறு இன்னைக்கு இல்லை, தொடக்க நூல்லே வந்துருச்சு. நான் யோசிச்சு பார்க்குறேன், இங்கே தான் ஒரு சிந்தை என் மனதில் உதிக்கிறது. ஆபிரகாம் ஏன் அப்படி ஒரு ஆபிரகாம் சாதாரண செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். அவர்கிட்ட ஆடு மாடு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, எல்லாம் நிலப்பெல்லாம் இருந்துச்சு. செல்வத்தில் வசனம் அழகாய் அவர் செல்வ செழிப்பில் வாழ்ந்தார். இப்போ லோத்தும் என்ன பண்ணிப்பாரு? அவரும் லேசப்பட்ட ஆள் கிடையாதுல்ல. அண்ணன் மட்டும் நல்லா இருந்தால் தம்பி நல்லா தான் இருப்பார். நீங்கள் எங்கே பிரச்சனை பாருங்களேன், சொத்து தகராறு. நம்ம சொல்கிறார். ரொம்ப எனக்கு இந்த ஆபிரகாமை நினைக்கும் போது அவர் பெரிய ஒரு கதை, ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். உனக்கு என்ன வேண்டிய எடுத்துக்கிடா, அந்த பக்கம் எடுத்துக்கோ. வளமையான பகுதி, வளமையான பகுதி எல்லா இடத்துக்கும் நீ எடுத்துக்கோ. அந்த பகுதி தான் என்ன? சோதம் குமாரா. அது எப்படி மாறிச்சு உங்களுக்கு தெரியும். கடவுள் என்ன பண்ணார்? சோதம் குமாராவை எதால் அழைச்சாரு? கந்தகத்தால் அழைத்தார். பைபிள் படிக்கணும். நிறைய பேர் பைபிளே படிக்குது, எல்லாம் மறந்துட்டீங்க. எல்லாம் செல்போனை நோண்டி இருந்தால் எங்கே டைம் இருக்குது பைபிள் படி. பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த இடத்துல உங்களுடன் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆபிரகாம் அவன் தம்பியை ஏமாத்தலை. நீங்கள் நிறைய பேர் சொத்து தகரானே, நான் இவ்வளோ நீ இவ்வளோத்துக்கு பண்ணுறேன். செல்வ செழிப்பான பகுதி, வளமையான பகுதியை கொடுக்கிறார். அங்கே என்ன பிரச்சனை? லோத்தும் அப்படி இருந்தவர்களும் நான் சொன்ன ரெண்டு முதன்மையா, முதிர்ச்சியானவர்கள், முதிர்ச்சி அற்றவர்கள். நம்மள பாதி பேர் அப்படிதான் இருக்கும். நீங்களாம் முதிர்ச்சியானவங்களா, முதிர்ச்சி அற்றவர்களா? அப்புறம் ஒரு கொடுத்துருக்காங்க திறமை. எவ்வளோ தங்கம் விளையிற பூமிங்க, 3 போகம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சொன்ன சில நேரத்தில் நீங்கள் உலகத்தினுடைய பூக்கு அப்படி தான். நீங்கள் எவ்வளோ உதாரணத்து கொடுத்து சொல்கிறாச்சு. இங்கெல்லாம் நிறைய உழைப்பாளிகள் இருக்காங்க, வியாபாரி இருக்காங்க. 1 லட்சம் கொடுங்க, அதை 10 லட்சம் மாற்றிடுவான். சில பேர் 10 லட்சம் கொடுங்க, அவன் 10 ரூபாய் எல்லாம் ரோட்டில் பிச்சை எடுப்பான். பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு கிஃப்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு வாழ்க்கையை அடி காலி நக்கிருமா. இங்கே தான் பார்க்கிறேன் முதிர்ச்சி ஆனவர்கள், முதிர்ச்சி அற்றவர்கள். இந்த நாய், இந்த முத்து நாயும் பன்னியும் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தெரியாதுங்க அதோட வேல்யூ என்னான்னு சொல்லிட்டு. யாருக்கு? நாய்க்கு தெரியுமா? நாய்க்கு தெரியுமா தங்கத்துடைய மதிப்பு என்ன, தூய்மையானது என்ன? முத்து பற்றி நீங்கள் எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பணம், எவ்வளோ மதிப்பு மிக்கது. ஐன்ஸ்டைன் அப்படி ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? ஐன்ஸ்டைன் யார்? அவர் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி. தன் சாகும் போது இப்படியா எழுதுகிறார்: நான் தனிமையிலே வாடுகிறேன், என் வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், பெரும் பாவத்திற்கு உள்ளாகிறேன். என்ன? அவர் கண்டுபிடித்த அணுசக்தி உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சு விட்டார். நல்லதற்காக பயன்பட வேண்டிய இந்த அணுசக்தியை அதை எடுத்துக்கொண்டவங்க என்ன பண்ணாங்க? எங்க போட்டாங்க? அணுகுண்டு எங்க போட்டாங்க? ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகாசா இருப்பான். அவர் இருந்த போதே, அவர் வாழ்ந்த போதே தன் கண் முன்பாக பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள். அப்பதான் யோசிக்கிறார், அதை கண்டுபிடித்தது எதற்காக? யார் கையில மாட்டிக்கிச்சு? இன்னைக்கு முட்டாள்கள் கையில, மதியற்றவர்கள், முன்மதியற்றவர்கள், முதிர்ச்சியற்றவர்கள் கையில மாட்டிருந்தால்தான் நீ பார்த்தீங்கன்னா சொல்றார், எதற்காக நான் கண்டுபிடித்தேனோ அது வேற மாதிரி போயிட்டு நான் தனிமையில, நோயில, பாவத்தில வாடுகிறேன் சொல்றேன். அப்ப இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருமே, நான் மீண்டும் சொல்றான்,
இங்க ஒருத்தர் கூட திறமை இல்லாத ஆளே கிடையாது. கடவுள் படைக்கிற அத்தனை படைப்புகளுமே, குறிப்பாக மனிதன் வசனம் அழகாய் சொல்வது படைப்பிலே சிறந்த படைப்பு. இங்க எங்க பிரச்சனைனா, கொடுத்த இந்த தாளந்துகள் திறமைகளை நம்ம சரியா பயன்படுத்தாம போறதால தான் நான் சொன்னேன், நிறைய பிரச்சனைகள், நிறைய முதிர்ச்சியற்ற செயல்கள் இன்னைக்கு நடக்கும். எனக்கு முதல் மாதம் ரொம்ப அழகான ஒரு சொல்லி இந்த மறைவு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய படிச்சுட்டீங்க, ஐடியில் வேலை செய்கிறீங்க, 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, காரு வீடு பங்களா அப்படின்னு வாங்கிறீங்க, நிறைய வெளிநாட்டு பயணம், ஆங்கிலம் இப்படியெல்லாம் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய படிப்பெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போய்விட்டது. நம்ம நிறைய நினைக்கிறோம், நான் எனக்கு எவனும் தேவையில்லை, அவனை நம்பி நான் பிறந்தேன், எனக்கு யாரும் வேணாம். நிறைய நேரங்கள் இப்படி ஆனால் அவங்க பாருங்க அடி விடுது பாருங்களேன். அவர் எடுக்கிற முடிவுகள், அவங்க போகிற பாதைகள், அவங்களுடைய சகாக்கள், அவருடைய வட்டம், அவங்களுடைய நட்பு வட்டம் நிறைய பேரை இன்னைக்கு குடியில் விழுந்துருச்சு. ஒரு விஷயத்தை வாசித்தேன், அதாவது நான் நிறைய போன வாரம் விளையாடாக சொன்னேன், இன்றைக்கி யார் சரக்கு அடிக்கிறா அப்படின்னா ஆண்கள் தான் சரக்கு அடிக்கிறாங்க, இல்லை பொம்பளைங்களும் கூட சரக்கு அடிக்கிறாங்க என்பதுக்கு இந்த விளையாட்டாக சொல்ல கோச்சிக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் அப்போ ஒரு அம்மா வந்து என்னென்னா ஓம வாட்டர்னு சொல்லி குடிச்சிச்சான். வீட்டுக்கார் வீட்டில் வச்சுருந்துக்காரு, இப்படி இது ஓம வாட்டர் இது குடிச்சுதான், அதான் அது கள்ள சாராயம் செத்து போயிடுச்சான். 5 பேர் பொம்பளைங்க செத்துட்டாங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நிறைய போதைகள் இன்னைக்கு நம்ம வாழ்வில் முளை பொந்துச்சு. அதான் இன்னைக்கு நிறைய கடவுள் மீதான நம்பிக்கை இன்னைக்கு குறைந்து போனது. முதல் வாசகம் ரொம்ப அழகான ஒரு வாசகம். சனாரிப் என்னக்கூடிய அரசன், அவன் வந்து அசிரியனுடைய அரசன், யூத நாட்டினுடைய அரசன் யாரு? எசேக்கியா. இவன் அனுப்புறான், ஒரு மடல் அனுப்புறான். டேய் யாரு? இந்த அசிரிய நாட்டு அரசன் யூத நாட்டுக்கு அனுப்புறான். நீ நம்புறிய அந்த கடவுள் எருசலேமை வந்து காப்பாற்ற நினைக்காத, நீ என்கிட்ட வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க வசனத்தை ஒழுங்கா கவனிச்சின்னா அந்த அம்மா அடித்தொடையில் வாசிச்சு பரவாயில்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா அரசன் அந்த அசிரிய மனிடம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவன் போவே இல்லை. இஸ்ராயேலின் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் அப்படி என்று அந்த எசேக்கியா அரசன் ஆண்டவரை நம்புறான். வசனம் அழகாய் சொல்கிறது, அந்த அசிரியன் அரசனுடைய படை வீரர்கள் எத்தனை வாசிங்க? எத்தனை ஆயிரம்? 50,000க்கு மேற்பட்டவளை அடிச்சு வச்சு காணாம போயிட்டான். அப்ப நீ நான் கூட யோசிச்சு பாரு, எனக்கு யாரிடம் நாம் அடைக்கலம் புக வேண்டும்? காலை ஒரு கதையை சொன்னேன், அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதான் அந்த கதையை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவும் ஒரு மகளும், 10 வயது மகளும் அப்படியே நடந்து போகிறான். இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு கிராமத்தில் நடந்த கதை. அந்த பக்கமாக போகிறார்கள், ரோட்லாம் சரியில்லை, சாலைகள் சரியில்லாத ஒரு சூழல். அவங்க போகும்போது ஆற்றை கடந்து அந்த ஊருக்கு போனோம். கிராமத்தில் அப்போல்லாம் ஆறு இருந்துச்சு, இப்போல்லாம் ஆறு இல்லை. ஆகவே தந்தை சொல்கிற மகள், அம்மா பாப்பா அப்பா கையை பத்திரமா பிடிச்சிக்க, நம்ம ஆற்றுல போகிறோம், நீ பதற்றமான சூழலில் நீ என்ன பண்ண போகிற, என் கையை டைட்டாக பிடிச்சிக்க சரியா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொன்னான், அப்பா இப்போ நீங்கள் டாடி இப்போ சொன்ன டாடி நான் ஏன் உங்கள் கையை பிடிக்கணும், நீங்கள் என் கையை பிடிச்சிக்குங்க. அப்பா சொன்னார், என்னம்மா நீ என் கையை பிடிச்சிக்கப்பா, அப்போ தானே அப்பா உன்னை பத்திரமா நான் கொண்டு போயிட்டு அந்த கரை பக்கம் நம்ம சேர்க்க முடியும், ஆற்ற கடக்க முடியும்னு சொன்னாராம். அப்போ அந்த பொண்ணு, இல்லை டாடி இல்லைப்பா நீங்கள் என் கையை பிடிச்சிங்க. அப்பா கொஞ்ச நேரம் பற்றி கேட்டார், என்னம்மா வித்தியாசம், நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும்? நான் உங்கள் கையை பிடிச்சா பதற்றமான சூழலில் நான் உன் கையை விட்டுடுவேன். நீங்க என் கையை பிடிச்சா இறுக்கமா பிடிச்சிப்பீங்க, நான் திமிருனாலும் நான் உங்களை விட்டு போன நினைச்சா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என் கையை விட மாட்டீங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வசனம்
திருப்பாடல் 118:8 மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். மனிதரிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தப்பா நினச்சிக்காதீங்க, அவர்கிட்ட போங்க, அவர் பெரிய ஆளுங்க, அரசியல்வாதி, பண்ணி கொடுத்துருவார். இவங்ககிட்ட போங்க, இவங்க நிறைய பைசா வச்சுருக்காங்க, இஎம்ஐ கட்ட முடியலையா, கடன் தொல்லையா, உங்களுக்கு ஏதாவது கடன் வேணுமா, அவருக்கு தருவார். அப்படி போனவங்க என்ன ஆனீங்க? நிறைய பேர் பண்ணுறேன் செய்கிறேன் சொல்லி ஏமாத்தி நம்பிக்கை இழக்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வசனம், இவரிடம் நீங்கள் தஞ்சம் புகுங்க. இன்னைக்கு காலையில் அப்படியே யோசிந்த கோழிகள்லாம் பார்ப்பீங்க, கோழிகள் நிறைய வீட்டில் இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த பருந்து இப்போ வெளியெல்லாம் இப்போ கோழிகள்லாம் யாரும் வளர்க்கல, மேலே பறந்து வரும்போது அந்த கோழி குஞ்சுகள் கடகடகடா வரும்பாங்களே, அந்த கோழி இப்படி இருக்கும். கோழி இந்த படத்தில் பார்த்து அப்படி விரியும். விவேக் என்னது எந்த படம் அது? ஒரு படத்தில் கோழி மாதிரி வடிவேல் கந்தசாமி படத்தை அப்படி விரிச்சு வருவார். அது மாதிரி இந்த கோழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும், சீரியஸாக சொல்கிறேன். இந்த குஞ்சுகள் வருகிறப்போ அப்படியே விரியம் பாருங்கள், அந்த ரெக்கையை அப்படியே குஞ்சுகள் அனைத்துமே அப்படியே அந்த சேட்டைக்குள்ளே போய், ஏன்னா அதுக்கு தெரியும் எங்கே அடைக்கலம் புகணும், வேற எங்கே போனால் பருந்து அதை கொத்தி எடுத்து விடும். அந்த கோழிக்கு தெரியும் அம்மாங்கிட்ட போனால் அம்மா அப்படியே அணைச்சிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் யாரிடம் நாம் அடைக்கலம் புக வேண்டும்? ஆண்டவரிடம். யாரை நாம் நம்ப வேண்டும்? அதுக்காக மனுஷன் நம்பாதெல்லாம் இருக்காதீங்க, சொல்றேன், இவரை நம்புங்க, இவரிடம் போங்க, இவர் நம்மை கைவிட மாட்டார். இதான் நான் முதிர்ச்சி அற்றவர்கள். முதிர்ச்சி அற்ற என்ன பண்றான்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பயங்கரம் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஊரில் இருக்க பாதி பேர் தெரியும், என்கிட்ட நிறைய பைசா இருக்கு, முடிச்சிடுவேன். கடவுள் கொட்டி உட்கார வச்சாரு பாருங்க, அசிரிய ஓட வச்சாரு பாருங்க, இல்லவே இல்லை பாருங்க. நீங்க இவரை நம்புங்க. முதிர்ச்சி ஆனவர்கள் ஆண்டவரில் தஞ்சம் புகுறார்கள். ரொம்ப அழகான மாண்பின் கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருப்பெருச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடினை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவிழா திரு அத்தம் இவற்றின் மறைபடி வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர் விளையடை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.